ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அடா 247. ஆக்சுவலாக குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கான ஆன்சர் கீ, அஃபீஷியல் ஆன்சர் கீ இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா நம்ம அடாலேருந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் அதை செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்போதுமே ஏன் இந்த டிலே பண்ணுறாங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம குரூப் 4 ஆன்சர் கீயை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நமக்கு கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைக்கும் போது தான் டிஎன்பிசிக்கு சீல் ஓப்பன் பண்ணி அவங்களே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்ப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆன்சர் கீயை செட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணி தான் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு 7 டேஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த வீக்கெண்டுக்குள்ளே மேக்ஸிமம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீக்கெண்டு எனக்கு தெரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதிகபட்சம் 10 டேஸ், இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு